2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு பயிற்சி விமானத்தில் மெரின் கேப்டன் ஜேக்கஸ் உயிரிழந்தார். இவ்விசை திருப்பம் ப்ளூ ஏஞ்சல்ஸ் காட்சிகளில் உள்ள ஆபத்துகளை விளக்குகிறது. ப்ளூ ஏஞ்சல்ஸ் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, கடற்படை மற்றும் அதன் திறமைகளை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்குடன். இதன் மூலம் மக்கள் ஆர்வத்தை உருவாக்குவது எப்போதும் முக்கியமாக இருந்தது. ப்ளூ ஏஞ்சல்ஸ் 700 மைல் வேகத்தில் பறக்கின்றனர். இது சற்று கடுமையான பயிற்சியையும் கவனத்தையும் தேவைப்படும். அவர்கள் பல்வேறு வகையான விமானங்களை வெற்றிகரமாக பறக்க வைத்துள்ளனர். டைமண்ட் போர்மேனன் என்ற உள்கட்டமைப்பு மூலம் 4 விமானங்கள் மிக அருகில் பறக்கின்றன. இது பைலட்ஸ்களை நம்பிக்கையுடன் இணைக்கும் ஒரு அபூர்வ அனுபவம். சோலோ பைலட்ஸ் எப்பே-18 விமானத்தின் வலிமை மற்றும் சுறுசுறுப்பை வெளிப்படுத்துவதற்காக உயர் வேகத்தில் பறப்புகள் மற்றும் கடுமையான சுழற்சிகளை மேற்கொள்கின்றனர். ப்ளூ ஏஞ்சல்ஸ் இல் ஒவ்வொரு இயக்கமும் மிகுந்த துல்லியத்துடன் செயல்படுத்தப்படுகிறது. இது முக்கிய காட்சிகளை உருவாக்குவதற்கான அடிப்படையாக செயற்படுகிறது. அந்த விமான விபத்தில் பைலட் சோர்வு முக்கிய காரணமாக கருதப்பட்டது, ஆனால் அவர் விமானத்தை ஏறுவதற்கு முன் போதுமான ஓய்வைப் பெற்றிருந்தார். விமான விபத்து நிகழ்ந்த நாளில் வானிலை மேகமூட்டத்துடன் இருந்தது, இது பார்வை மற்றும் ஆழம் உணர்வுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். விபத்தின் பின்னணியில் ப்ளூ ஏஞ்சல்ஸ் சில செயல்களை நிறுத்துவதற்கான முடிவுக்கு வந்தன, மேலும் பாதுகாப்பு நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யும் ஆவணங்களை தயாரித்தனர். இந்த குழுவின் நிகழ்வுகள் உலகின் பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகின்றன. இவை பெரும்பாலும் ஆயுத தளங்களிலும் குடியிருப்புச் சந்தைகளிலும் நடைபெறுகின்றன. ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழுவின் விமானங்கள் உலகளாவிய அளவில் பார்வையாளர்களின் மனதைக் கவருகின்றன. அவர்களின் கலைஞர்களான விமானிகள் பல்வேறு நாடுகளில் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழுவின் செயல்பாடுகளில் கடினமான பயிற்சியும் வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை ஏற்படுத்தும் திறனும் உள்ளன, இது அவர்களை அனைவருக்கும் பிரபலமாக்குகிறது. ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழு தினமும் 3 விமானங்களை இயக்கும் பயிற்சிகளை மேற்கொள்கிறது, இது அவர்களுடைய திறமைகளை மேலும் மேம்படுத்துகிறது. இதற்கு 3 நாள் பயிற்சிகள் மற்றும் அதிக சிக்கலான நடவடிக்கைகள் உள்ளன. ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழுவின் செயல்பாடுகள் புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் மேம்படுத்தப்படுகின்றன. 2020இல் அவர்கள் புதிய எப்பே-18 சூப்பர் ஹார்னெட் விமானத்துக்குத் திரும்பினர். ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறது, உதாரணமாக உயிரியல் எரிபொருட்கள் மற்றும் ஆற்றல் செயல்திறந்த தொழில்நுட்பங்களை இணைத்தல். இது அவர்களுடைய பொறுப்புணர்வை காட்டுகிறது.